Hello students, welcome to Kishore Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th standard maths common first midterm test 2025 கான questions with solutions பார்க்க போறோம். இல்ல நம்ம ரோமன் லெட்டர் 4ல உள்ள 2 மார்க் question பார்க்கலாம். Question number 11, add the following -100 plus -10 equal to கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 82 ப்ளஸ் -75 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இது உங்கள் புக்கில் எக்ஸசைஸ் 1.1ல் சம் நம்பர் 3 அதில் சப்டிவிஷன் 3 and 5. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்மை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா ப்ளஸ் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸும் வந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய எண் அடையாளம் போடணும். இப்போ -4 இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். கழிச்சா 2. பெரிய எண் அடையாளம் என்னது? 4 தான் பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும். இதான் ரூலு. அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். நெக்ஸ்ட்டு மைனஸும் என்னென்னா 2ஐயும் கூட்டி மைனஸ் அடையாளம் போடணும். 2ஐயும் கூட்டி மைனஸ் அடையாளம் போடணும். அடுத்து ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தாலும் அதே தான். இதுக்கு என்ன சொல்லணும்? அதே ரூல் தான் இதுக்கும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய எண் அடையாளம் போடணும். இதுதான் 4 ரூல்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக ஹையர் கிளாஸ் வரை இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த 2 சம்மும் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சம் என்னது? -100 + -10. பாருங்கள், -100 இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. -100 ப்ளஸ்ஸும் மைனஸ் என்ன சொன்னேன்? மைனஸ் ஆயிடுச்சு இந்த 10. இப்போ என்னாச்சு? மைனஸும் இருக்குது. மைனஸ்னால் என்ன சொன்னேன்? 2ஐயும் கூட்டி மைனஸ் அடையாளம். அப்போ 100லேருந்து 10 கூட்டினா 110. மைனஸையும் அப்படி மைனஸ் போட்டுறணும். இதுதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, -110. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2 சப்டிவிஷன் 2 பாருங்கள். அதே மாதிரி 82 இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து என்னதாகும்? மைனஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 75. இப்போ என்னது? 82லேருந்து 75ஐ மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2ல் 5 போகாது. அப்போ 1 பாரோ பண்ணால் 12ல் 5 போச்சுன்னா 7. இங்கேருந்து 1 கொடுத்துட்டோம். அப்போ 8லேருந்து 1 போச்சுன்னா 7லேருந்து 7 போச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் என்னது? 7. இதில் பெரிய எண் அடையாளம் என்னது? 82 தான். இதுக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போது +7 தான். நீங்கள் ப்ளஸ்ஸு போட்டாலும் ஒன்று தான், போடலாட்டியும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் என்னது? 7. அவ்வளோதான் இந்த சம். நல்லா நிறைய நம்பர்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.